நம்மளோட ஓவரால் மேக்ஸிமம் ஒரு ட்ரேடிங் லாஸ் ஆனதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் அப்படின்னு ஒரு 10 ரீசன் போட்டோம்னா, அதில ஃபர்ஸ்ட் ரீசன் இருக்கிறது ஓவர் ட்ரேடிங். நம்மள அறியாமயே, நம்மள கண்ட்ரோல் பண்ண முடியாமயே ஒரு சில டைம் இன்னும் எடுக்கக்கூடாத ட்ரேட்ஸ்லாம் எடுத்துருவோம். அதனால என்ன ஆகும்னா, நம்ம ஆக்சுவலி லாஸ் பண்ணியிருக்க வேண்டிய அவசியமே இல்ல. பட் பிகாஸ் ஆஃப் இந்த ஓவர் ட்ரேட்னால நெறைய பேர் லூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த வீடியோல அந்த ஓவர் ட்ரேடிங்க நீங்க எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்றத தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். வின்னிங் ஸ்ட்ரீக்ஸ் அண்ட் லூசிங் ஸ்ட்ரீக்ஸ் 2த்தையும் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா, நெறைய பேர் பிரிஃபர் பண்றது என்னன்னா, கண்டிப்பா யாருமே லூசிங் ஸ்ட்ரீக்ஸ பிரிஃபர் பண்ண மாட்டாங்க. பேக் டு பேக் லாஸஸ் யாருமே பிரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஆனா பேக் டு பேக் வின்னிங் ட்ரேட்ஸ் தான் நெறைய பேர் பிரிஃபர் பண்ணுவாங்க. பட் 90% ஆஃப் த டேமேஜே எங்கேருந்து வரும்னா, நம்ம பேக் டு பேக் வின்னிங் ட்ரேட்ல இருக்கும்போது தான். ஏன்னா பேக் டு பேக் லூசிங் ட்ரேட்ல இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா மைண்ட் வந்து ஒரு ஃப்ளைட் ஆர் ஃபைட் மோட்ல வந்துரும். அதிகமா ரிஸ்க் எடுக்க மாட்டோம். கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருப்போம். பட் பேக் டு பேக் வின்னிங் ட்ரேட்ல இருக்கும்போது என்ன ஆகும்னா, நம்மள அறியாமயே ஓகே மார்க்கெட் நம்ம கிராக் பண்ணிட்டோம் போல. ப்ராபப்லி நம்ம ஸ்ட்ராட்டஜி ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது போலன்ற இந்த கொஞ்சம் கொஞ்சமா இந்த கான்ஃபிடன்ஸ் இந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் லெவலுக்கு போயிட்டு, ஆட்டோமேட்டிக்கா நம்ம பண்ணக்கூடாத ட்ரேட்ஸ்லாம் எடுக்கக்கூடாத ட்ரேட்ஸ்லாம் எடுத்து, அந்த வின்னிங் ஸ்ட்ரீக்ஸ அப்படியே லூசிங் ஸ்ட்ரீக்ஸா மாத்திருவோம். அதுக்கான மெஜாரிட்டி ஆஃப் த ரீசனே நம்ம தான். ஒரு ட்ரேட் காலைல 9:15க்கு ஆரம்பிக்கிறீங்க. பை ஒரு 10, 11 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஓகே ₹10,000 ப்ராஃபிட்ல இருக்கு. வாவ்! சூப்பர் அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் ஒரு 12 மணிக்கு கொஞ்சம் அந்த 10,000 ப்ராஃபிட் ஒரு 5,000 ஆயிடுது. ஏன்னா நீங்க இன்னும் 2, 3 ட்ரேட்ஸ்லாம் எடுக்குறீங்க. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது. 5,000 ஆயிடுது. இப்போ உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, நான் ஆல்ரெடி 10,000 ப்ராஃபிட் பார்த்துட்டேன். இதுக்கப்புறம் நான் 3:15க்கு நான் க்ளோஸ் பண்ணேன்னா, மினிமம் நான் 10,000 எடுத்தே ஆகணும். அதுக்கு கம்மியா நான் எடுக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு, ஓவர் ட்ரேட் அப்ப தான் நம்ம பண்ண ஆரம்பிப்போம். ஸோ ஓவர் ட்ரேட் பண்ணி பை 3:30க்கு அந்த ₹5,000 இருந்த ப்ராஃபிட்லேருந்து மைனஸ் ₹10,000 போயிருக்கும். பட் ஆக்சுவலி நம்ம ₹10,000 அன்னைக்கு லூஸ் பண்ணல. ₹20,000 லூஸ் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா ஆல்ரெடி ₹10,000 ப்ராஃபிட் பார்த்துட்டீங்க. அதுலேருந்து 50% லூஸ் ஆகி ₹5,000 ப்ராஃபிட்ல இருக்கு. பட் அங்கேயும் நம்ம க்ளோஸ் பண்ணாம, திருப்பி இந்த ரிவெஞ்ச் ட்ரேடிங், இந்த ஓவர் ட்ரேடிங்லாம் பண்ணி, கடைசியில பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்த ப்ராஃபிட்ட விட தாண்டி கடைசியா லாஸ்ல தான் முடிஞ்சிருக்கும் அந்த டேவே. இது எல்லாத்துக்கும் மெஜாரிட்டி ஆஃப் த ரீசன் என்னன்னா, ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் எப்பவுமே ஒரு விஷயம் தான் பண்ணுவாங்க. ஐ ஆல்வேஸ் பிளான் மை ட்ரேட் அண்ட் ஐ ஆல்வேஸ் ட்ரேட் மை பிளான். நான் ஒரு விஷயத்த ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பிளான் நான் வச்சுப்பேன். என்னோட வேலை அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுறது தான். வேறு எதுவுமே இல்ல. ஸோ மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும்போது இது நடந்தா நான் இது பண்ண போறேன். சரி சப்போஸ் நான் ஒரு 5 ஸ்டாக் வச்சிருக்கேன். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனவுடனே நான் எதெல்லாம் டாப் கெய்னர்ஸ், எதெல்லாம் டாப் லூசர்ஸ்ன்னு பார்ப்பேன். அண்ட் டாப் கெய்னரோட சார்ட் எடுத்து வச்சுப்பேன். டாப் லூசரோட சார்ட் எடுத்து வச்சுப்பேன். ஸோ இப்போ இதில் எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் சூப்பர் ட்ரெண்ட் 5 மினிட்ஸ்க்கு மேலே இருக்குது, எந்தெந்த ட்ரெண்ட்லாம் ஸ்டாக் சூப்பர் ட்ரெண்ட் 5 மினிட்ஸ் கீழே இருக்குது, மேலே இருக்க ஸ்டாக்ஸ் நான் பை பண்ணுவேன், கீழே இருக்க ஸ்டாக்கை செல் பண்ணுவேன். இன்கேஸ் இது ரிவர்சல் ஆயிடுச்சுன்னா நான் அவ்வளோதான் க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுவேன். இன்கேஸ் நான் ஷார்ட் பண்ண ட்ரேட் ரிவர்சல் ஆயிடுச்சுன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுவேன். இது ப்ராப்பர் கான்க்ரீட் பிளான். ட்ரேட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே, மார்க்கெட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் டிசைட் பண்ணிட்டேன் இதுதான் பண்ண போகிறேன்ட்டு. அண்ட் மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே நான் இதுதான் பண்ண போகிறேன். பட் இதை தவிர்த்து நடுவில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, சடனாக ஏதாவது ஒரு நியூஸ் வரும், இல்லைனா ஃப்ரெண்டு கிட்டேருந்து ஏதாவது ஒரு ஃபார்வர்டு வரும். அதனால் நான் பிளான் பண்ண ட்ரேடை தாண்டி ஒரு சில ட்ரேட்ஸ்லாம் எடுக்க ஆரம்பிப்பேன். ஸோ அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, ஓவர் கம் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் டுவர்ட்ஸ் இந்த ஓவர் ட்ரேடிங் அப்போ தான் ஆரம்பிக்குது. பட் 90% ஆஃப் த பேருக்கு நான் சொன்ன அந்த சிம்பிள் பிளான் கூட கிடையாது. மார்க்கெட் மார்னிங் ஓப்பன் ஆகும், இது கேப் அப்ஸ் நான் ஷார்ட் பண்ண போகிறேன், கேப் டவுனில் பை பண்ண போகிறேன்ற எந்த ஒரு பிளானுமே இல்லை. டேரெக்டாக ஓப்பன் பண்ணுவாங்க. அன்றைக்கி என்ன மூவ் ஆகுதுன்னு பார்ப்போம். அன்றைக்கி வேறு ஏதாவது நியூஸ் வருதுன்னு பார்ப்போம். இல்லை அன்றைக்கி அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணுவாங்க. பிளான் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறது தான் மெஜாரிட்டி ஆஃப் த ரீசன் ஃபார் ஓவர் ட்ரேடிங். பட் ரிமைனிங் 10% ஆஃப் த பீப்புள் ஆர் ரியலி ஸ்மார்ட் எனஃப். அவங்ககிட்ட ஆக்சுவலி பிளான் இருக்கும். பட் அந்த பிளானை ஃபாலோ பண்ணுற அளவுக்கு டிசிப்ளின் இருக்காது. இவங்களாம் எப்படின்னா, சே ஃபார் அன் எக்ஸாம்பிள், எல்லா நியூ இயருக்கும் ஒரு ரெசல்யூஷன் எடுக்கிற கும்பல் இருக்கு இல்லையா? ஜனவரி ஆனால் போயிட்டு ஜிம் ஃபீஸை கட்டிக்கிட்டு அதோட டிசம்பர் வரைக்கும் அந்த ஜிம் சைடே போகிறதில்ல. அந்த முதல் ஒரு மாதம் போயிருப்பாங்க, அதோட முடிஞ்சிருச்சு. ஏன்னா ஜிம்முக்கு போகிற அளவுக்கு கூட டிசிப்ளின் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ட்ரேடிங்கில் டிசிப்ளினே நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் 9 to 3 இந்த 3 நான் டிசிப்ளினாக இருப்பேன் அப்படின்னு நினச்சி நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க. பட் உங்களை அறியாமையே நீங்கள் அந்த ட்ரேடை ஒன்று ஓவர் ரைட் பண்ணுறீங்க. ஸ்டாப் லாஸ் போட்டால் அந்த ஸ்டாப் லாஸை கேன்சல் பண்ணிடுவீங்க. ஸ்டாப் லாஸ் இங்கே இருக்கும், மார்க்கெட் கிட்ட வரும், அந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிற அளவுக்கு நமக்கு பார்க்குற அளவுக்கு பொறுமை இருக்காது. ஐயோ நான் ஸ்டாப் லாஸை ரிமூவ் பண்ணிடுவீங்க. பட் மார்க்கெட் அங்கேருந்து நான் அப்படியே திருப்பி ஃபர்தராக ஹிட் ஆகி இன்னும் கீழே போய் இன்னும் அதிகமான ஸ்டாப் லாஸ் ஆகும். அதே தான் வித் ரெஸ்பெக்ட் டு டார்கெட் இங்கே இருக்கணும்னு நினச்சிருப்போம். பட் அந்த டார்கெட்டை நம்ம ஹிட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டோம். ஒரு பேஷன்ஸே இருக்காது. ஸோ இதுக்கு மெஜாரிட்டி ஆஃப் த ரீசன் என்னென்னா, வி ஆர் நாட் டிசிப்ளின்ட் அவுட் சைட் ஆஃப் ட்ரேடிங் லைஃப். ஸோ நம்ம டிசிப்ளினாக ட்ரேடிங்கில் இருக்கணும்னா ஃபஸ்ட்டு லைஃப்பில் டிசிப்ளினாக இருக்கணும். ஒரு சில விஷயத்தை ப்ராசஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது அப்படியே உங்களோட ட்ரேடிங்குள்ளேயே வர ஆரம்பிச்சிடும். ஸோ இட் பிகம்ஸ் மச் மோர் ஈஸியர் ஃபார் யூ. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா, ட்ரேட் பண்ண போகிறதுக்கு முன்னாடியே கரெக்டாக ஒரு நோட் எடுத்து, நான் எப்பவுமே என் பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு நோட்ஸ் இருக்கும்.
ஸோ அந்த நோட்ஸ் நான் அன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்றதை கிளியர் கட்டாக எழுதி வச்சிருவேன். அது நான் ட்ரேடிங்கில் பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதுனால நான் என்ன பண்ண போகிறேன்றது ஆல்ரெடி தெரியும். பட் எனிதிங் இதெல்லாம் வந்து என்னோட டே டு டே டாஸ்க். இன்றைக்கி காலையிலேருந்து இன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் நான் இதெல்லாம் டாஸ்க் பண்ண போகிறேன் அப்படின்னு எழுதி வச்சிருவேன். அதை நான் ஃபாலோ பண்ண போகிறேன். அதுதான் என்னோட டே. அதை தவிர்த்து நான் வேறு எதையுமே போட்டு மைண்டில் போட்டு யோசிச்சுக்கிட்டு இதை பண்ணணுமா அதை பண்ணணுமான்னு எந்த ஒரு கிளாரிட்டினோ ஒரு கன்ஃபியூஷனுமே இருக்காது. கிளியர் கட்டாக மை டே ஸ்டார்ட் ஆகும்போது இதுதான் பண்ண போகிறோன்னு இருக்கும். அதே தான் வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரேடிங். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஓகே என் கேபிட்டல் இன்றைக்கி 50,000 rupees. இந்த 50,000 rupeesல நான் மேக்ஸிமம் நான் ரிஸ்க் எடுக்க போகிறது பார்த்தீங்கன்னா மேபி 10% அப்படின்னா 5,000 rupees. 5,000க்கு மேலே நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. 5,000 லாஸ் ஆகிடுச்சுன்னா அவள் தான் டன், க்ளோஸ் ஃபார் த டே, போய் வேறு பொழப்ப பார்ப்போம் அப்படின்றது தான் மைண்டில் இருக்குமே தவிர அந்த விட்ட 5,000 ரூபாவை எடுக்கிறேன்னு சொல்லி இருக்கிற 50,000 விட்டுறக்கூடாது. நான் எல்லாத்துக்கான ரீசனே ரூல்ஸ் இல்லாமல் பிளான் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறதுனால தான் மெஜாரிட்டி ஆஃப் த லாஸே வருது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது ஹேவ் அ கான்க்ரீட் பிளான். எப்போ என்டர் ஆகணும், எப்போ எக்ஸிட் ஆகணும், எவ்வளோ குவான்டிட்டி வாங்கணும், இந்த ரிஸ்க் எல்லாத்தையும் நீங்கள் பிளான் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஓவர் ட்ரேடிங் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிரும். அண்ட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஓவர் ட்ரேடிங்கே இருக்காது. ட்ரேடிங் மட்டும் தான் இருக்கும். என்ன ஆக்சுவல் பிளானோ அதை ட்ரேட் பண்ணுறது தான் நம்மளோட வேலையாக இருக்கும். ஸோ ஓவர் த பீரியடில் நீங்கள் இந்த செமினார் அட்டன் பண்ணுறது, இந்த ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணுறது, இந்த கோர்சஸ் பை பண்ணுறது, ஈவன் வித் ரெஸ்பெக்ட் டு மை கோர்ஸே சொல்கிறதெல்லாம் பை பண்ணுறது ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணிடுங்க. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறமா மார்க்கெட்டில் இருக்கும்போது எல்லா பேசிக் ஃபவுண்டேஷனும் தெரிஞ்சிருப்பீங்க. அது எதுவுமே தெரியல, நீங்கள் இந்த மாதிரி கோர்ஸ் என்ரோல் பண்ணுறீங்கன்னா பரவாயில்ல, ஆல்ரெடி எல்லாம் தெரிஞ்சிருக்கும். பட் அந்த தெரிஞ்ச விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் நம்ம வேலை. அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தான் அந்த டிசிப்ளின்லாம் வராது. ஸோ ஒரு கட்டத்துக்கு அப்புறமா மார்க்கெட்டை பற்றி படிக்கிறத விட நம்மளோட மைண்ட் செட்டை பற்றி படிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். நமக்கு இந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி சூட் ஆகுமா? ஆர் வி டிசிப்ளின்ட் எனஃப்? நம்ம ஆல்ரெடி ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கும். காலிலேருந்து ஈவினிங் வரைக்கும் மேனேஜர் கால்க்கு ஆன்சர் பண்ணுறதுக்கே கரெக்டாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம காலிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இன்ட்ராடே ட்ரேடிங் சிஸ்டமில் சார்ட்டை பார்த்து ட்ரேட் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ ஆப்வியஸ்லி இன்ட்ராடே எனக்கு சூட் ஆகாது. ஸோ நான் ஒரு பொசிஷனல் ட்ரேடர் இல்லை ஸ்விங் ட்ரேடர் நான் சூட் பண்ணிக்கிறேன். சரி ஓகே, அப்போ பொசிஷனல் ட்ரேடர்னால் நான் என்ன டைம் ஃப்ரேம்? டெய்லி டைம் ஃப்ரேமா, வீக்லி டைம் ஃப்ரேமா? ஓகே, வீக்லி டைம் ஃப்ரேம் இல்லை டெய்லி டைம் ஃப்ரேம். ஸ்டாக்ஸில் ட்ரேட் பண்ணலாமா இல்லை ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணுறாமா? ஓகே, ஃபியூச்சர்ஸில் ரிஸ்க் ஜாஸ்தி, ஸோ நான் ஸ்டாக்ஸில் ட்ரேட் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே எப்போ வரும்னா உங்களை பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சால் தான் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எது சூட் ஆகும் தெரியும். அண்ட் அதை நீங்கள் ப்ராப்பராக டிசிப்ளின்டாக ஃபாலோ பண்ணுறீங்க. அதை விட்டுட்டு நான் மார்க்கெட்டை பற்றி நிறைய படிக்கிறேன், நான் என்ன இன்னும் ரெகுலராக இவ்வளோ மார்க்கெட்டை பற்றி எஃபர்ட் போடுறேன், பட் ஸ்டில் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லையே அப்படின்றதுக்கு ரீசன் என்னென்னா மார்க்கெட்டை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சாலே போதும். பட் மார்க்கெட்டை தாண்டி நம்மளை பற்றி நல்லா தெரிஞ்சால் தான் இதில் அதிகமாக சஸ்டெயினே ஆக முடியும். ஃபைனலி ட்ரேட் பண்ணுறதும் வந்து தம் அடிக்கிற மாதிரி தான். தம்மு நார்மலாக நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு தம்மோ இல்லை 2 தம்மோன்னு ஒரு பேட்டர்ன் வச்சுருப்பீங்க. ஓகே, காலைல ஒரு கடுப்பாக இருக்குது, ஒரு டீ ஒரு தம் போடலான்னு ஒரு பேட்டர்ன் வச்சுருக்கீங்க. பட் அன்றைக்கி நாள் ஃபுல்லாக கடுப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு அன்றைக்கி போய் நான் 100 சிகரெட் அடிக்கிறீங்க இல்லை, ஏன்னா உங்களுக்கே தெரியும் அதுக்கு மேலே அடித்தா இன்னும் செட் ஆகாது பாடிக்குன்ட்டு. அதே தான் வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரேடிங்கும். ஸோ ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு கட்டத்துக்கு அப்புறமா ஸ்டாப் பண்ணிடணும். ஓகே, திஸ் இஸ் நாட் மீ, இது நான் கிடையாது, நான் வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோ ட்ரேட் எடுக்க மாட்டேன்னு உங்களுக்கே அறிகுறி வரும். இருந்தாலும் நம்ம அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா அது வந்து ஒரு ஃபிசிக்கலாக எந்த ஒரு ஹர்ட்டும் உங்களுக்கு கொடுக்க போகிறதில்ல. பட் அது மென்டலாக பயங்கரமான ஒரு ஹர்ட் கொடுக்கும் போது இந்த ட்ரேடிங்கே வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகிற அளவுக்கான காரணம் என்னென்னா இந்த ஒரு டிசிப்ளின் இல்லாதது தான். ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், ஹேவ் யுவர் பிளான்ஸ். ஸோ முன்னாடியே நான் சொன்ன மாதிரி த ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் வில் ஆல்வேஸ் ஹேவ் அ பிளான் டு ட்ரேட் அண்ட் தி ட்ரேட் தட் பிளான். அவ்வளோதான். அந்த ஒரு பிளானை போட்டுட்டு அதை மட்டும் ட்ரேட் பண்ணுறது தான் அவங்க வேலையாக இருக்குது. ஸோ நீங்கள் ஓவர் ட்ரேடிங்கை ஓவராலாக ஸ்டாப் பண்ணணுன்னா கிரியேட் யுவர் ஓன் ரூல்ஸ், ஃபாலோ தட் ரூல்ஸ் வித் டிசிப்ளின் அண்ட் எவென்ச்சுவலி காலைல மார்க்கெட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் இதுதான் பண்ண போகிறேன்ற ஒரு பிளானோட நீங்கள் உள்ளே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஓவர் ட்ரேடிங் டோட்டலாகவே உங்களை விட்டு போயிடும். ஸோ ஏன்னா இது எனக்கு பர்சனலாகவே ஆக்சுவலி ஐ ஹவ் சீன் இட் அண்ட் இட் இஸ் ஹேப்பன் அண்ட் இட் இஸ் கிரேட்லி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ. ஸோ ஸ்டார்ட் ஃபாலோயிங் யுவர் ஓன் ரூல் பேஸ்ட் அப்ரோச். அதுக்கப்புறமா இந்த ஓவர் ட்ரேடிங் உங்களை விட்டு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு கன்வே இன் திஸ் வீடியோ. ஐ வில் see you guys next week with some other video. Bye.